5th standard English, term 3, lesson 1, we can do it. 1.7, choose and complete. Choose and complete. Choose and complete. இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சி சி ரெண்டுமே ப்ரொனவுன்சியேஷன் சேமா இருக்குது. ஆனா ஸ்பெல்லிங்கோ அதோடைய மீனிங்கோ வேற வேறையா இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோமோஃபோன்ஸ். என்ன சொல்லுவோம்? ஹோமோஃபோன்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. I can dash the shells on the dash shore. ஷெல்ஸ் அப்படின்னா சிப்பி கிளிஞ்சல்கள். I can see. S E E see. see அப்படின்னா பார்க்கிறது. I can see I can see the shells on the seashore. sea S E A sea அப்படினா கடல். seashore கடற்கரையில. I can see the shells on the seashore. நான் கடற்கரையில கிளிஞ்சல்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க. yesterday yesterdayனா நேற்று. yesterday Sudan dash 3 cakes and dash chocolate. yesterday Sudan dash bracket உள்ள என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 8 8 அப்படினா சாப்பிடுறது. 8 அப்படினா சாப்பிடுறது. 8 அப்படினா 8. yesterday Sudan 8 8 E 8 3 cakes and 8 chocolates. 8 E I G H T 8 chocolate. yesterday Sudan 8 3 cakes and 8 chocolate. yesterday Sudan நேத்து சுதன் வந்து என்ன செஞ்சா 3 கேக் 8 சாக்லேட் என்ன பண்ணான்? சாப்பிட்டான். அடுத்த क्वेश्चन பாருங்க. Ramesh and his friends dash in the ship to buy some gems in the dash. bracketல பாருங்க. sail sail அப்படினு கொடுத்திருக்காங்க. S A L E sail ஒன்னு, S A I L sail. first dashல என்ன வரும் பாருங்க. sailed S A I L sail. Ramesh and his friends sail in the ship. அப்படினா என்ன அப்படினா ரமேஷோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸோ கப்பல்ல என்ன செய்யறாங்க? போறாங்க. கப்பல்ல என்ன செய்யறாங்க? போறாங்க. travel in the ship. Ramesh and his friends sail in the ship to buy some gems in the sail. S A L E sail. இந்த சேல் அப்படினா விக்கிறது, விற்பனை பண்றது. அடுத்த क्वेश्चन பாருங்க. dash closed my left dash and read the chart correctly. bracketல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. I I ன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. E Y E I ன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. first dashல என்ன வரும் பாருங்க. I closed my left eye. I E Y E I. இந்த I வந்து நான். E Y E I அப்படினா கண். I closed my left eye. என்னுடைய இடது கண்ணை நான் மூடிக்கிட்டு சார்ட் என்ன செய்யறேன்? கரெக்டா படிக்கிறேன். I closed my left eye and read the chart correctly. last question பாருங்க. Rahim was sick and he became very dash last dash. bracketல பாருங்க. weak W E E K அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. W E A K அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. W E E K week அப்படினா வாரம். W E A K அப்படினா ரொம்ப பலவீனமா இருக்கிறது. அப்ப என்ன வரும் பாருங்க. Rahim was sick and he became very weak. W E A K weak பலவீனமா இருந்தான். எப்போ? last week போன வாரம், சென்ற வாரம். W E E K. Rahim was sick and he became very weak last week. 1.9 What is wrong in the sentence? What is wrong in the sentence? Identify and rewrite the sentence correctly. Identify and rewrite the sentence correctly. ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சென்டென்ஸ்ல எந்த வேர்டு தப்பா இருக்கோ, அந்த சென்டென்ஸ்ல என்ன தப்பு இருக்கோ அதை கண்டுபிடிச்சு
சரியா ரீரைட் பண்ண சொல்றாங்க, திரும்பவும் எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரோசி saw a bee on the floor. ரோசி saw a bee on the floor. bee அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த bee என்பது ஒரு verb. ஆனா அந்த இடத்துல வர வேண்டிய சரியான வார்த்தை bee. இதுதான் சரியான வார்த்தை. பி அப்படின்னா தேனி. ரோசி saw a bee on the flower. ரோசி saw a bee on the flower. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the wind blew the leaves. the wind blew the leaves. இங்க பாருங்க, blue என்ன blue கொடுத்திருக்காங்க பாருங்க, BLUE அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு வர வேண்டியது BLEW. BLUE அப்படின்னா நீல நிறத்தை குறிக்கும். ஆனா இங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, the wind காற்று வந்து இலைகளை, the wind blew the leaves காற்று வந்து இலைகளை blew அப்படின்னா கீழ் நோக்கி வீசியது. காற்று கீழ் நோக்கி வீசியது, இலைகளை கீழ் நோக்கி என்ன பண்ணுச்சு, தள்ளுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சோமு and his father buy fresh vegetables from the market. buy அப்படின்றது ஒரு preposition. ஆனா அந்த இடத்துல வர வேண்டிய சரியான வார்த்தை buy. buy அப்படின்னா வாங்கிறது. சோமு and his father buy fresh vegetables from the market. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the sun shines bright in the sky. இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், sun அப்படின்னா சூரியனை சொல்றாங்க. அந்த sun shines bright in the sky. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற sun sun. sun அப்படின்னா மகனை குறிக்கிறது. சரியான வார்த்தை sun. the sun shines bright in the sky. அடுத்த கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் ஒன், அனில் won the cricket match. ஒன்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா வர வேண்டியது won. அனில் won the cricket match. won அப்படின்னா வெற்றி பெற்றான், கிரிக்கெட் மேட்ச்ல வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ won. அனில் won the cricket match. Thank you.